இந்த நாட்டில் எவனும் நல்லாட்சி கொடுக்குற மாதிரி தெரியல. பேசாமல் நான் போய் நோட்டாக்கு போட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் நம்மளுடைய நாடு தான் வந்து ஒரு பிக் சைஸ் பசல்னு வச்சுக்கோங்க. அந்த பிக் சைஸ் பசலில் ஒரு சின்ன சின்ன பீசஸ் நம்ம வைக்கிறோம்ல, அந்த பீசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓட்டு. நான் போகிறேன், எனக்கு யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பீஸை அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த பசலில் வைக்காமல் அதை எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சிடுறேன். அதாவது நோட்டா தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த பசில் ஸ்டாப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் ஆகாது. அடுத்தடுத்த பீப்புள் வந்து அந்த பசிலை ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டாவும் ஒர்க் ஆகுது. ஸோ நோட்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டாவில் அதிகமான இது விழுந்துச்சுன்னா கூட நோட்டா முதல் பிளேஸில் இருந்தாலும் அந்த ரிசல்ட் வந்து கேன்சல் ஆகுமா, இல்லை வந்து மறுபடியும் எலெக்ஷன் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அதுக்கு அடுத்ததாக யாரோட வின்னிங் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரும். ஸோ அதனால் பசில்லேருந்து வெளியே நிற்காதீங்க. உங்களுடைய பீஸை கரெக்டான இடத்துல வச்சுட்டு வந்துட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.